சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. 4 வருடங்களே வைஸ்ராய் பதவியில் இருந்தாலும் லிட்டன் பிரபுவின் நடவடிக்கைகள் எவ்வளவு மோசமாக இருந்தது என்பதை புரிந்து கொண்டேன் தாயே. அவர் கொண்டு வந்த சட்டங்களின் அடிப்படை அம்சம் பொருளாதார சுரண்டல், இந்தியர்களின் வாயை பூட்டுவது, பிரிட்டிஷ் அரசுக்கு நன்மையை தேடுவது, அவ்வளவுதான். ஆம் மகனே, சொல்லப்போனால் பொருளாதார சுரண்டல் கொள்கைகளை எல்லா ஆங்கிலேய அதிகாரிகளுமே பின்பற்றினார்கள். இங்கிருந்து மூலப்பொருட்களை இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்து அந்நாட்டின் செய்பொருள்களை இறக்குமதி செய்யும் நாடாக இந்தியாவை பயன்படுத்திக் கொண்டார்கள். இந்தியாவின் முக்கிய சுரங்கங்கள், மில்கள், தொழிற்சாலைகள், காப்பி, தேயிலை தோட்டங்கள் அனைத்தும் ஆங்கிலேயர்களின் வசம் இருந்தன. கப்பல், புகைவண்டி போக்குவரத்து, வங்கிகள் இவையெல்லாம் அவர்கள் வசம் இருந்தன. அதனால் அவர்கள் வைத்ததுதான் வியாபாரம் என்ற ஒற்றை சார்பு நிலை தோன்றியது. கனரக தொழில்களின் பெருக்கத்தால் கிராம கைத்தொழில்கள் நசுக்கப்பட்டன. பல்லாயிரக்கணக்கான கைவினைஞர்கள் வேலையிழந்தார்கள். விவசாயம் தேக்கமடைந்தது. காட்டுச் சட்டங்கள், ஃபாரஸ்ட் லாஸ் கடுமையாக செயல்படுத்தப்பட்டன. கடுமையான வரிகள், கொடுமையான வசூலிப்பு, வீண் ஆடம்பரச் செலவுகள், லஞ்சமும் ஊழலும் தலைவிரித்து ஆடின. ஆங்கிலேயர்கள் ஏராளமான பணத்தை இங்கிலாந்துக்கு அனுப்பி வைத்தார்கள். அரசாங்க கடன் அத்துமீறி உயர்ந்தது. இத்தகைய பொருளாதார சுரண்டலின் எதிர்விளைவாகத்தான் இந்திய தேசிய எழுச்சி கட்டம்
அது 4 ஆண்டு ஆட்சி காலத்தில்தான் எல்பர்ட் மசோதா கொண்டு வரப்பட்டது. அது இந்தியர்களின் ஆதரவை பெற்றது. அதே நேரம் ஆங்கிலேயர்கள் அதை எதிர்த்தார்கள். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழு